நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். சங்கீதம் 132 சங்கீதம் ஆரோகண சங்கீதம், சாலோமோன் எழுதியதாக நம்பப்படுகிற சங்கீதம். சாலோமோன் எழுதியிருக்கிறார் என்று நம்பப்படுகிற சங்கீதம் தான் சங்கீதம் 132. சங்கீதம் 132 வாசிக்கும் பொழுது தாவீதை பற்றியும் தாவீதுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பற்றியும் அதுல காணப்படுகிறது. சங்கீதம் 1-6 வசனங்கள் தாவீதுடைய பொருத்தனையை குறிக்கிறது. 7-18 வரைக்கும் தேவனுடைய மகிமை, தேவன் சியோனை தெரிந்து கொள்ளுகிறார், தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல வீற்றிருக்கிறது. இதை குறித்து மீதி உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். உடன்படிக்கையை பெட்டியை சாலமோன் ராஜா கொண்டு வரும் பொழுது அல்லது தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது பாடப்பட்ட சங்கீதமாக இது கருதப்படுகிறது. சங்கீதம் 132 சங்கீதம் தாவீதை பற்றி அழகாக தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சித்தரிக்கிறது. அதுல வாசிக்கும் பொழுது எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். எப்ராத்தா என்பது பெத்லெகேமுடைய பழைய பெயர். பெத்லெகேம் என்பதே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு பழைய பெயர். எப்ராத்தா என்பது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே என்று நம்ம மீகா புத்தகத்துல வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் 132 சங்கீதம் முதல் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். முதல் வசனமே எங்களை நினைத்தருளும், தாவீதை நினைத்திரலும். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நினைத்தருளுவா. கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். இந்த உலகம் உங்களை மறந்தாலும், உறவுகள் உங்களை மறந்தாலும், தேவன் உங்களுடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் உபத்திரவத்தை அவர் பாராமல் போகிற தேவன் அல்ல, உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்து அற்புதங்களை செய்கிறார். இப்ப முதல் வசனம், 1-6 வசனங்கள் தாவீது ஒரு பொருத்தனையை செய்து கொள்கிறார். என்னவென்றால், தேவனுக்காக எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுக்காக எப்படியாவது தேவனுடைய கூடாரத்தை அதை எடுத்து பெயர்த்து விட்டு தேவனுடைய பெட்டியை அதை ஆலயத்துக்குள்ளாக கொண்டு வந்து ஒரு பில்டிங்ல கொண்டு வந்து அதை வைக்க வேண்டும் என்று தாவீது விருப்பமாக இருந்தது. அதை வாசிக்கிறேன். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தின் மேல் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். அப்ப தாவீதுடைய பொருத்தனை பார்க்கும் பொழுது என்ன ஒரு பொருத்தனை அப்படின்னா, இனி நான் சுகஜீவியமாக ஜீவிக்க போவதில்லை, இனி நான் ஆடம்பரமாய் வாழ போவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அந்த பொருத்தனையை ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் மக்கள் கேட்டார்கள். அந்த பொருத்தனையை எப்ராத்தாவிலே செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த பொருத்தனையை பெத்லெகேம் மக்கள் கேட்டார்கள். என்ன பொருத்தனை அப்படின்னா, நான் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டாமல் நான் ஸ்தோத்திரம் என்னுடைய அந்த கேதுரு மரங்களால் ஆன அந்த கட்டில படுக்க மாட்டேன், அப்படி ஒரு பொருத்தனை பண்ற. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சில காரியத்துக்கு பொருத்தனை செய்து செபிக்கும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயம் பதில் அளிக்கிறார். பொருத்தனை என்பது அதை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். சில காரியத்திலே பொருத்தனை செய்யும் பொழுது தேவன் அதை விசேஷமாய் கண்ணோக்கி பார்க்கிறார், விசேஷமாக அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறார். ஆமா, அன்னால் பார்க்கும் பொழுது எனக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது அதை நான் கர்த்தருக்கு பொருத்தனை செய்வேன், கர்த்தருக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினான். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது சாமுவேலை கர்த்தர் கொடுத்த பிறகு மறுபடியும் ஒரு 5 குழந்தைகள் அன்னாளுக்கு பிறந்தார்கள். இந்த காலை வேளையில முதற் பங்கு இயேசுவுக்கு, முதற் கனி இயேசுவுக்கு. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது எங்கும் ஒரு போராட்டம் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது எங்கும் ஒரு நெருக்கடி இருந்தது. அவர் எப்பொழுது யுத்தத்தை சந்தித்து கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதால தேவாலயத்தை கட்ட முடியவில்லை. இந்த நாள்ல நாமும் சில யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போய் கொண்டிருக்கிறது, தேவனுடைய விருப்பத்தை செய்ய முடியாமல் போய் கொண்டிருக்கிறது. தேவனுக்காய் கொடுக்கிறோம், ஆனால் நேரத்தை கொடுக்க முடியவில்லை, தேவனை துதிக்க நேரத்தை கொடுக்க முடியவில்லை. சில காரியத்துல தேவனுடைய வார்த்தையை விரும்பி, அவருடைய வசனத்தை விரும்பி வாசிக்க நேரம் இல்லை. காரணம் என்னவென்றால் அமைதி இல்லாத சூழ்நிலை. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யுத்தம் உண்டாய் கொண்டிருந்தது. இவர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். என்ன ஒரு பொருத்தனை பண்றான்னா, தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய கட்டில் மேல் தூங்குவதில்லை. ஆமா, தரையில விரிச்சா படுக்க போறேன். ஏன்னா தேவனுடைய பெட்டி கூடாரத்துல இருக்குது, அது சபைக்குள்ள இருக்க வேண்டும், அது தேவாலயத்துக்குள்ள இருக்க வேண்டும், அது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அந்த பெட்டி கூடாரத்துக்குள்ள இருக்குது என்று தாவீது மிகவும் துக்கப்பட்டார். இந்த துக்கத்தை தேவன் கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு
இருப்பீர் என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். இயேசு சொல்லும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னா, இந்த நாள்ல உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு துக்கம் இருக்கலாம், வியாதிகளை குறித்து துக்கம் இருக்கலாம், கடன் பிரச்சனை குறித்து துக்கம் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளை குறித்து துக்கம் இருக்கலாம். நிச்சயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ தாவீது துக்கப்படும் பொழுது தேவன் தாவீதுக்கு நேராக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நாத்தான் வேலை அனுப்புகிறார். நாத்தான் வேல்கிட்ட சொல்லும் பொழுது, தாவீதே நீ அதிகமாய் ரத்தம் சிந்தி விட்டாய், அதிகமாய் யுத்தத்தை சந்தித்து விட்டாய், இப்பொழுது தேவாலயத்தை கட்டுவதற்கு ஸ்தோத்திரம் ஒரு சமாதானமான நாட்கள் வேணும். உன்னுடைய நாட்கள் நெருக்கடியான நாட்கள், யுத்தத்தின் நாட்களாக இருந்தது, இப்போ சமாதானத்தின் நாட்களாக இருக்க வேண்டும். எனவே உனக்கு பின்பு உன் குமாரன் எனக்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை வேளையில உங்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, உங்கள் மூலமா உங்க சந்ததியவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப உங்கள் மேல் உள்ள வாக்கு தத்தம் உங்களுக்கு மட்டும் பலிப்பதில்லை, உங்கள் சந்ததியின் மேலும் அது பலிக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எப்ராத்தாவிலே என்ன செய்தி என்னவென்றால், தாவீது ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த காலை வேளையில நாம் சில காரியத்தை தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஈடுபடும் பொழுது அந்த பொருத்தனை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவனுக்காக நேரம் எடுத்து இதை செய்ய போகிறேன், தேவனுக்காக ஊழியத்தை செய்ய போகிறேன், தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தில் நான் இன்னும் அதிகமாக தீவிரமாக விதைக்க போகிறேன், ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் என்று பொருத்தனை பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த பொருத்தனையை கர்த்தர் கேட்டு அதற்கு பதிலையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சாலமோன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். சங்கீதம் 132 சங்கீதத்தை அவர் பாடுகிறார். இப்ப 7-18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுகிறது, கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தும் வெளிப்படுகிறது. தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற காரியம் அதில் வெளிப்படுகிறது. இந்த நாள்ல நமக்கும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அவர் உங்களுக்கு சொன்ன அந்த காரியம் நிறைவேறவில்லை என்றால் மறுபடியும் ஆண்டோட கேளுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு பதிலை கர்த்தர் நிச்சயம் தருவார். அந்த பதில் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பதிலாக இருக்கும். எனவே ஆமா, சீக்கிரம் அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் பேசுவார். சில பொறுமையாயிரு என்று சொல்லுவார், அல்லது நீ துரிதமாய் கடக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஏதோ ஒரு காரியம் உங்களோடு பேசுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள். அப்ப 8வது வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திலிருந்து எழுந்தருளும். அப்ப 8வது வசனம் வாசிக்கும் பொழுது சாலமோன் இப்படியாய் ஜெபிக்கிறார், உடன்படிக்கை பெட்டியின் மேல் நீ அசைவாடும், நீ எழுந்தருளும், எங்களை ஆசீர்வதிக்கும்படி எழுந்தருளும் என்று ஜெபிக்கிறார். இந்த காலை வேளையில நாம் ஜெபிக்க வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்கும்படி. சத்துருக்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் பார்வோனுடைய படைகளால் ஒடுக்கப்பட்டார்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியர்களால் ஒடுக்கப்பட்டார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை அனுப்பி ஸ்தோத்திரம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி எழுந்தருளினார். இந்த நாள்ல நாம் நம்முடைய செயல் எல்லா காரியத்திலும் தேவன் எழுந்தருள வேண்டும். அதான் ஸ்தோத்திரம் சாலமோன் ஜெபிக்கும் பொழுது, தேவாலயத்துல கேருபின் மத்தியிலும் சேராபின்கள் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறவரே, நீ உடன்படிக்கை பெட்டியின் மேல் பிரசன்னம் வெளிப்படுவதாக எழுந்தருளும் என்று ஜெபிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு தேவையான பதில் கிடைக்கிறது. கர்த்தர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் எழுந்தருளும் பொழுது நம்மேல் அவர்களுக்கு ஒரு அச்சம் உண்டாகிறது. கர்த்தர் எழுந்தருளும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அதுல வாசிக்கும் பொழுது 9வது வசனம், உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. அப்ப ஊழியக்காரரை குறித்து சொல்லும் பொழுது ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரரை கனப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அந்த நல்ல ஊழியக்காரர்களை சொல்றேன். அப்ப நல்ல ஊழியக்காரரை கனப்படுத்தும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சாலமோன் சொல்லும் பொழுது ஊழியக்காரர்களை நீங்கள் கம்பீரிக்க வேண்டும் என்று அவர் ஊழியக்காரை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகமா ஊழியம் செய்யும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமை வரங்கள் விளங்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள்ல தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாமே புதிய ஏற்பாடுபடி ஊழியக்காரர்கள் தான். ஆமா. அப்ப 10வது வசனம், நீர் அபிஷேகம் பண்ணி வைத்த 10 முகத்தை தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணி ஆயிரும். அப்ப நீர் அபிஷேகம் பண்ணி வைத்த நீ முகத்தை. அப்ப சாலமோன் சொல்ற என்னுடைய முகத்தை. ஆமா, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இப்ப நீர் அபிஷேகம் பண்ணின அந்த முகத்தை தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த காலை வேளையில உங்களுடைய முகத்தை கிறிஸ்துவை பார்த்து பிதா புறக்கணிப்பதில்லை. கிறிஸ்துவுக்காக
உங்களை தேவன் புறக்கணிப்பதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இயேசுவின் நாமத்தினால் பிதாவே என்று கேட்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே நோக்கி பார்க்கும் பொழுது பிதா நம்மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இயேசுவின் ரத்தத்தின் வழியாக உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசுவே உம் ரத்தத்தினால் என்னை கழுவும் சுத்திகரியும் என்று ஜெபித்து, அப்ப அந்த சுத்திகரிப்பின்படி நீங்கள் பிதாவை பார்க்கும் பொழுது, இப்பொழுது உங்களை பிதா இயேசுவின் ரத்தத்தின் வழியாகி பார்க்கும் பொழுது உங்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். உலகம் உங்களை புறக்கணித்திருக்கலாம் சிஸ்டர், உலகம் உங்களை புறக்கணித்திருக்கலாம் சகோதரா, ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை புறக்கணிப்பதில்லை. ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட அந்த ஃபீலிங்கோடு நீங்க இருக்கலாம், ஆனால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் சொன்னாரே, அந்த தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசிர்வதிக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சியையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். அப்ப தாவீதுக்கு ஒரு ஆணை இடுகிறார். என்ன அப்படின்னா, தாவீதுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். தாவீதுக்கு ஒரு காரியத்தில் மேல் சத்தியம் பண்ணுகிறார். என்ன சத்தியம் பண்ணுகிறார் என்றால், என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகள் காத்து நடந்தால் அவர்கள் என்றென்றைக்கும் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருப்பார் என்று தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப அதனாலதான் இயேசுவும் தாவீதின் குமாரன் எண்ணப்பட்டார். இது எப்படி இருக்கு? வா, அப்ப இயேசுவும் தாவீதின் குமாரன் என்று எண்ணப்படுகிறார். இயேசுவும் ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரனை போல தாவீதின் குமாரன் என்னப்படுகிறார். இயேசுவும் இப்போது சிங்காசனம் இருந்து கொண்டு நம்மை ஆளுகை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கும் சரீரத்தோடு உட்கார்ந்து கொண்டு நம்மளை ஆளுகை செய்கிறார். நம்ம என்ன செய்தாரு அவர் கவனித்து பார்க்கிறார். அப்ப தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணார்னா, நான் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டேன், உண்மையாவே சொல்றேன். அதனால இயேசு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே என்று யோவான் புத்தகத்துல அதிக இடத்துல வாசிக்கிறோம். அப்ப உண்மையாகவே ட்ரூலி, ஆமா ட்ரூ. அப்ப உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ப்ராமிஸ் பண்றார். என்ன பண்றாருன்னா, தாவீதுக்கு ஒரு ஆணை எடுக்கிறார். என்னன்னா, உன்னுடைய குமாரர்கள் என்னை பின்பற்றும் பொழுது, உன் சந்ததி என்னை பின்பற்றும் பொழுது அவர் என்றென்றையும் எப்பொழுதும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் நாடு ரெண்டாய் உடையும் பொழுது கூட அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் மாறி மாறி வேற ஒரு கோத்திரத்தை வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரத்துல பார்க்கும் பொழுது ஒரு பாதி லேவியர்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த யூதா கோத்திரம், யூத தேசத்துல மாத்திரம் தாவீதினுடைய சந்ததி ஆண்டு கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தாவீது சந்ததியிலே கிறிஸ்துவும் பிறந்ததை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய பரம்பரையை அவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உண்மையாக ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தாவீதுக்கு ஆணையிட்டார், அவர் பொய் சொல்லுவதில்லை. தாவீதுக்கு ஒரு சத்தியம் பண்ணுகிறார், தாவீதை விட்டு விலகவில்லை. அப்ப 13வது வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக விரும்பினார். 13வது வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சீயோன் என்பது ஒரு மலையை குறிக்கிறது. சீயோன் அந்த பருவத்துக்கு மேலாக தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சீயோன் என்பது உங்களை குறிக்கிறது. சீயோன் குமாரத்தியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். சீயோன் குமாரத்தியை கெம்பீர் என்று வசனம் சொல்கிறது. அப்ப சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரர் அப்ப யாருன்னா நீங்க தான். அப்ப வசனம் நம்மை குறித்து சொல்லுகிறது, நீங்கள் சீயோன் குமாராக இருக்கிறீர்கள். அப்ப சீயோனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அதை உங்களை விரும்பி இருக்கிறார் சார். ஆமா, முந்திலாம் சொல்லும் பொழுது விரும்புகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் 1980, 90 அதிகமாக பயன்படுத்தப்படிய வார்த்தை. ஆமா, 80s 90s எல்லாம் விரும்புகிறேங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இப்பெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன், அதுக்கப்புறம் கிரஷா இருக்கேன், அப்படி பல வார்த்தைகள் இப்ப பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் விரும்புகிறேங்கிற வார்த்தை உண்மையிலே அது இதய பூர்வமான வார்த்தையாக இருந்தது. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி கர்த்தர் விரும்பினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்கள் உங்களுக்குள் வாழும்படி கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அல்லையா சொல்லுங்களேன். உங்களோடு மற்றவர்கள் இருக்கிறோம், அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, பல ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எங்களோடு பயணித்தார்கள், 15 ஆண்டுகள் எங்களோடு இருந்தார்கள், இப்போ தூரமாய் போய்விட்டார். இல்ல, உன்னை கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, நீ கர்த்தர் விரும்புகிறாயா? நீ கர்த்தரை நேசிக்கிறாயா? சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை விரும்புகிறாயா, நேசிக்கிறாயா, என் மேல் அன்பா இருக்கிறாயா? அந்த கேள்வி அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்கள் அவரை முழு மனதோடு விரும்பும் பொழுது, நீங்கள் முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்கும் பொழுது, முழு உள்ளத்தோடு அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப சீயோனை தெரிந்து கொள்கிறார்.
தெரிந்து கொள்ளும் போது அவர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சீசரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இந்த காலை வழியில உன்னை பார்த்து சொல்றார், சகோதரா சகோதரியே, ஆமா உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை அழிய விட மாட்டார். ஆமா உன்னை தெரிந்து கொண்டார், இனி அளவிட மாட்டார். இது எப்படி இருக்கு? உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை என்னன்னா உன்னை சீயோனாய் தெரிந்து கொண்டார், உன்னிடத்துல வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனவே இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். உங்களோடு வாசம் பண்ணுகிறார், உங்களோடு தேவன் வாசம் பண்ணுகிறார், உங்களோடு ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிறார். உங்களை தெரிந்து கொண்டார். எனவே அவன் தெரியல, அவன் தெரிந்து கொள்ள, இவன் தெரிந்து கொள்ளல, அவன் என் கூட பேசல, இவன் என் கூட பேசல, அவன் என்ன புறக்கணிச்சுட்டா, இதெல்லாம் யோசிக்காதபடி கர்த்தர் விரும்புகிறார். அவன் கர்த்தர் சபையை விரும்பணும், கர்த்தர் உங்க குடும்பத்தை விரும்பணும். கர்த்தர் விரும்புறதுக்கு நான் என்ன செய்யணும், அந்த கருத்து செய்யணும். அதை சொல்லக்கூடிய சங்கீதம் தான் 132. அப்ப அதை சொல்லும் பொழுது 15 வசனம், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அப்ப அதுல வசனம் சொல்லும் பொழுது ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கணும், அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கணும். உபாகத்துல வாசிக்கிறோம், அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் நாம் நிறைவோடு என்ன செய்ய வேண்டும், சாப்பிட முடியும். அப்ப சில இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிக்கிறார். ஆமா அதுல வாசிக்கிறோம், பைபிள வாசிக்கிறோம், அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிக்கிறார். அப்படின்னா சாப்பாடு வழி இல்லாம போயிருச்சு. ஆமா சாப்பாடுக்கு ட்ரை ஆயிடுச்சு, பசி பட்டியோட இருக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கர்த்தரை பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அப்ப அப்பத்தின் ஆதரவை முறிக்கிறது ஒரு சாபம் தான். ஆமா பசியோடு அலைவது, வறுமையோடு அலைவது ஒரு சாபம். இந்த சாபத்தை முறிக்கணும் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சாபத்தை முறிக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லும்போது அதில் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார். எதோடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார்? சீயோனுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார். சீயோன் மக்களுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதான் அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை தாரும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை ஜெபிக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அன்றன்றைக்கு தேவையில்லை, அன்றன்றைக்கு தேவையான சாப்பாடுக்கு எங்கள் தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இது ஆவிக்குரிய வார்த்தையும் குறிக்கிறது, உலக நடைமுறைக்கு. ஆமா உங்க சரீரம் வாழ தேவையான சாப்பாடையும் குறிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆவிக்குரிய உணவும் நமக்கு தேவை, சரீரப்பிரமான உணவும் தேவை. அந்த ஆகாரத்தை ரெண்டையும் அவர் தான் தரணும். இது எப்படி இருக்கு? இந்த ரெண்டு ஆகாரத்தையும் கர்த்தர் தான் நமக்கு தர போதுமானவா இருக்கிறார், தர முடியும். அதுல சொல்லும்போது 16ல அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆசாரியர்கள் எதை சொல்றாரு? ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துகிற கர்த்தர், ஆசாரியர்களை ஊழியக்காரர்களை ஆஸ்வதிக்கக்கூடிய கர்த்தர், ஊழியக்காரர்களை கம்பீரிக்கும்படி செய்யக்கூடிய கர்த்தர். அப்ப 17ல சொல்லும் பொழுது 17 தாவீதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சாலமோன் மறுபடியுமாய் தேவனிடத்துல ஞாபகப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சாலமோன் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா ஞாபகப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில வாக்குத்தத்தத்தை சொல்லி ஏன் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, அவர் மறந்துட்டாரா? அவர் உங்களுக்கு எனக்கு சொன்னதை மறந்துட்டாரா? இல்ல, நாம் அதை ஞாபகப்படுத்துகிறோம். அதை சொல்லும் பொழுது ஒன்று நாம் கர்த்தரை விசுவாசிக்க அது உதவியாக இருக்கிறது, மேலும் தேவன் செயல்பட அது உதவியாக இருக்கிறது. அப்ப தாவீதுக்கு அங்கே சொல்லும்போது 17 அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அங்க சொல்லும்போது தாவீதுக்காக ஒரு விளக்க என்ன செய்தாரு? தேவரே என் விளக்கை ஏற்றுவீர் என்று தாவீது சொல்லி இருக்கும் பொழுது தாவீதுக்காக தன்னுடைய மகன் சாலமோன் செபிக்கிற என்னன்னா, தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு ஒரு விளக்க ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே. இந்த விளக்கு என்பது, இந்த வெளிச்சம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்குது. ஆமா விளக்கு ஏற்றும் பொழுது, பிரசன்னம் வரும் பொழுதுதான் பிரச்சனைகள் மறைந்து போகுது. பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப விளக்கு ஏற்றப்படும் பொழுது, அந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுது, பிரசன்னம் வரும் பொழுது, பிரசன்னம் ஆயத்தமாக்கப்படும் பொழுது, பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மலைகள்லாம் காணப்படுகிறது. அந்த மலைகள் பனியை போல உருகி போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் உங்கள் வியாதியிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க பிரதர். திருவிசமாய் கத்த சொல்றேன், நீங்க வியாதியிலிருந்து வெளியில வருவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இத்தனை ஆண்டுகள் வியாதிக்கு முடிவில்லையா என்று சொல்லும் பொழுது கத்த சொல்லக்கூடிய வார்த்தை, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். இந்த இடத்துல ஆரோக்கியம் என்கிற கொம்பை முளைக்க பண்ணுகிறார், பொருளாதாரம் என்கிற கொம்பை முளைக்க பண்ணுகிறார், ஆசீர்வாதம் என்கிற கொம்பை முளைக்க பண்ணுகிறார், எதிரி இல்லாத வாழ்க்கை என்கிற ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். கொம்பு முளைக்குது. அதான் கேட்கிறாங்க, உங்களுக்கு கொம்பு முளைச்சிச்சா அப்படிங்கிறாங்க. ஆமா, சில நேரம் நம்ம கவனிக்காமல் போகும் பொழுது அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நாம் அவங்களோட உடன்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு கொம்பு முளைச்சிச்சா அப்படிங்கிறாங்க. கொம்பு என்பது உயர்வை குறிக்கிறது, கொம்பு என்பது ஆசுவத்தை குறிக்கிறது. கொம்பு என்பது மேட்டிமை அல்ல,
அது மேட்டிமையாய் சத்துருக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். நீதிமான்களுக்கு தேவனை பின்பற்றுவதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை கொம்பு என்பது உயர்வை குறிக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல ஆமா நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர பண்ண வேண்டும். உங்கள் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். 18 நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். கிரீடம் பூக்கிறத பார்க்க முடியுமா நம்ம? ஆனா கர்த்தர் கிரீடம் பூக்கும் என்று ஒரு வாக்கு பண்ணுகிறார். என்ன அப்படின்னா நீதியின் கிரீடம். அப்ப நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு அப்படின்னு பவுல் சொல்ற. அப்போ ஒவ்வொருத்தருடைய அழைப்புக்கு தகுந்தாப்புல போல ஒரு கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த திறமைக்கு தக்கதாக, தேவனுக்காக இருந்த வைராக்கியத்தின் தக்கதாக ஒரு கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப தாவீதுக்கு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்துல அவர் ஜெயமாய் 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 தேவனுக்காக ஜெயமாய் எழும்பும் போது ஒரு அந்த கிரீடம் பூத்து கொண்டே இருக்குது பிரியமானவர்களே. ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில நமக்கு கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். நமக்கு இந்த கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமா, அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவாய் ஓட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதை பெற்றுக்கொள்வதாய் ஓடுகள் என்று பவுல் சொன்னார். ஆமென். அப்ப சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து அந்த காலை வேளையில சத்துருக்குள்ளா நெருக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதரா, சத்துருக்குள்ளால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, தேவன் சொல்லக்கூடிய ஆரோக்கியமான வார்த்தை, ஒரு நல்ல உபதேசம் என்னன்னா, சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். தாவீது சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். தாவீதின் மேலே கிரீடம் பூக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உங்க சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவார். உங்களுடைய கிரீடம் நிச்சயமாய் பூக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே 132ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்ட சகல விதமான ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த நாள்ல உங்கள் மேல் பலிப்பதாக ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தாவீதையும் தாவீதுடைய பிள்ளைகளையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணின கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் என்கிற கொம்பு, ஐஸ்வர்யம் என்கிற கொம்பு, நம்பிக்கை என்கிற கொம்பு, விடுதலை என்கிற கொம்பு, வியாதி இல்லாத வாழ்க்கை என்கிற கொம்பு, இப்படிப்பட்ட கொம்புகள் முளைக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய சூழ்நிலையில், காரியங்கள், மனிதர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெட்கத்தை உடுத்தி அந்த காரியங்களை அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மேல் நிச்சயமாய் ஆசீர்வாதமான பூக்கள் பூக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென்.